இந்த நம்முடைய இடது ஜனநாயக முன்னணியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தமிழக மக்கள் சார்பிலே எனது வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இடது ஜனநாயக முன்னணி கேரள மாநிலத்தினுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்றைக்கு 24 மணி நேர தர்ணா போராட்டம் என்று ஏற்கனவே அனுமதி கோரி 24 மணி நேர தர்ணா போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து இன்று காலை 10 மணிக்கு துவங்கி 1 மணிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை விதித்து நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே போராட்டம் என்றாலே பாஜகவுக்கு பயம் எடுத்து விடுகிறது. மோடி அரசுக்கு போராட்டம் என்றாலே பயம். நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே போராடினாலும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போராடினாலும் மோடி அரசு பயந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஒரு சமமாக பார்க்கிற நிலைமை இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசால் கடைபிடிக்கப்படுவதில்லை. பாஜகவுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ, பாஜகவினுடைய ஆட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு நிதியை அள்ளி கொடுப்பதும், எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதியை எல்லாம் முடக்குவதும் தான் இன்றைக்கு பாஜக அரசினுடைய கொள்கையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வயநாடு நிலச்சரிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய துயரம். உலகம் முழுவதும் எட்டி பார்த்த ஒரு துயரம். ஒரு இயற்கை பேரிடர் நிகழ்ந்த போது இந்த இயற்கை பேரிடர் குறித்து நாடாளுமன்றத்திலே விவாதிக்க வேண்டும் என்று சொன்னபோது கூட அதற்கு அனுமதி மறுத்தவர்கள். அது மட்டுமல்ல, அதற்கு நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அங்கே சென்று பார்த்துவிட்டு வந்ததோடு சரி, அதற்கான எந்த நிவாரணமும் கிடையாது. இது ஒரு தேசிய பேரிடர் என்று அறிவிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே எந்த நெருக்கடி ஏற்பட்டாலும் மாநில அரசுகள் தான் அந்த நிதியை ஈடு செய்ய வேண்டும் என்ற நெருக்கடியை எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட நம்ம அவங்களுடைய தமிழ்நாட்டிலே நடைபெற்ற இது போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு கூட அவர்கள் மிக மிக குறைவான நிதியை, அதுவும் மாநிலங்களுடைய நிதியை மட்டும்தான் விடுவித்து கொடுத்தார்களே தவிர பிரதம மந்திரியினுடைய இயற்கை பேரிடர் மேம்பாட்டு நிதியை தமிழ்நாட்டுக்கும் வழங்கவில்லை. ஆகவே தமிழ்நாடு உட்பட எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக கேரள மாநிலம், தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு கூட, கடந்த ஆண்டு கூட நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய சமக்கர சிக்ஷா நிதி, சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தினுடைய நிதி 2152 கோடி ரூபாயை அவர்கள் நியூ எஜுகேஷன் புதிய கல்விக் கொள்கையை அமலாக்கவில்லை என்ற காரணத்திற்காக, PM ஸ்ரீ ஸ்கூலை அங்கே அனுமதிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அந்த 2152 கோடி ரூபாயை கடந்த ஆண்டு முழுவதும் நிறுத்தி வைத்துவிட்டு இந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கும் குஜராத் மாநிலத்துக்கும் அந்த நிதியை பிரித்து வழங்கியிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு வெள்ள நிவாரணத்தை அள்ளி கொடுப்பதும், கேரளா போன்ற மாநிலங்களுக்கு அதையெல்லாம் கொடுக்க மறுப்பதும் இன்றைக்கு பாஜகவினுடைய வாடிக்கையாக இருக்கிறது. ஆகவே ஒரு இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாக்கிற அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே காலில் போட்டு தூக்கி மிதிக்கிற காரியத்தை இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு 1922 வனச்சட்டம், இன்றைக்கு வனத்தில் இருக்கக்கூடிய அந்த வன விலங்குகளை பாதுகாப்பதற்கு சட்டம் இருக்கிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதியில் வசிக்கக்கூடிய, மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய மனித உயிர்களை பாதுகாப்பதற்கான எந்த சட்ட பாதுகாப்பும் இல்லாத நிலைமை இருக்கிறது. அதற்கும் குறைவான நிதியை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலும் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் தமிழ்நாட்டில் யானை தொல்லை அதிகமாக இருக்கிறது, காட்டுப்பன்றியினுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது, குரங்கனுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது. நாங்கள் கூட இடது முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே இந்த சட்டத்தை திருத்த வேண்டும், 1922 ஆண்டு சட்டத்தை திருத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தையும் அங்கே நடத்தினோம். ஆகவே இந்த அரசு எதெல்லாம் மக்களுக்கு இடையூறாக இருக்கிறதோ அதையெல்லாம் கவனம் செலுத்தி, எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய இந்த கோரிக்கை எல்லாம் கவனம் செலுத்தி தீர்ப்பதற்கு பதிலாக இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கட்சிகளுக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே உரிமை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எங்களுடைய சிபிஎம் பார்லிமெண்டரி பார்ட்டி ஆபீஸ் பழைய ஒரு நாடாளுமன்ற கட்டடத்தில் இருக்கிறது.
ஆனால் தெலுங்கு தேசம் கட்சிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா புதிய நாடாளுமன்ற கட்டணத்திலே ஒரு கேபினெட் மினிஸ்டருடைய அறைபோல் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஏதோ அலுவலகம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட எல்லாமே ஆந்திர பிரதேசத்துக்கு எல்லா கடந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் வாரி வழங்கினார்கள், இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் வாரி வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இங்கே நம்முடைய கேரளாவுக்கான ரயில்வே திட்டம், நம்முடைய தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டம், தமிழ்நாட்டு மக்களுக்கான வளர்ச்சி, கேரள மக்களுக்கான வளர்ச்சி, எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு அரசாக மோடி அரசு இருக்கிறது. ஆகவே இதற்கு நீங்கள் துவக்கி இருக்கிற போராட்டத்தை தமிழ்நாடு மக்கள் சார்பில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் உங்களுடைய போராட்டத்தை வாழ்த்தி, உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்போம் என்பதை கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.